பெருகும் என்று கூறி முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். களகட்டின மாதிரி பாரதி விவேகானந்தர்ல எல்லாம் இருந்து எடுத்து கடைசி ஒரு கனசரீரத்தை வந்து ரொம்ப அருமையா முடிச்சிருக்காங்க. அது மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத கொல்றதுக்குன்னே ரொம்ப பேர் வருவான். நான்லாம் பஸ்ல போற போது கனமான ஆட்கள் சில பேர் என் கிட்ட வந்து உட்கார்ந்துருவான். உட்கார்ந்து அடுத்த 5 நிமிஷத்துல தூங்கி மொத்த வெயிட்டையும் என் மேலேயே போடுவான். அப்ப நம்ம ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் தோல் தாங்கியாக இருப்போம். அதனால ரொம்ப வேதனைப்பட்டு அடுத்த தடவையிலிருந்து பஸ்ஸில் ஏறினோம்னா நம்ம ஒரு அறிவு தீட்சண்யத்தோட என்ன பண்ணுவோம்னா 2 பேர் இருக்கிற சீட்டில் இடது பக்கம் அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வலது பக்கம் ஒரு கர்ச்சீஃபை போட்டுருவேன். யாரு குண்டா வந்தாலும் ஆள் வருதுங்க. யாராவது ஒல்லியா வந்தாங்கன்னா நானே கையை காட்டி இடம் கொடுத்துருவேன். ஒரு நாள் அப்படி கர்ச்சீஃப் போட்டுட்டான். ஒல்லியா ஒரு பையன் வந்தான், ஒரு 18 வயசு பையன். தம்பி என்ன அங்கிள் அப்படின்னா, சீட் இருக்குடா உட்காரு அப்படின்னேன். தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சீட்டில் உட்காந்துட்டு திரும்பி ஆட்கள் ஏறுற பகுதியில், மாமா இங்க வாங்க மாமா இடம் இருக்கு, அங்கிள் இடம் கொடுத்துருக்காரு மாமா. திரும்பினா இவ்வளவு சைஸுக்கு ஒரு ஆள் வருது. அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் விடமாட்டோம். அதையும் மீறி சந்தோஷமா இருக்கணுங்கிறதான் வாழ்க்கை. அது நல்ல எனக்கு ரொம்ப அந்த ஆரம்ப வாக்கியமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. அந்த வாக்கியம் அருமையான வாக்கியமா. அதுக்காகவே உங்களுக்கு நான் சலாம் போடணும். ஏன்னா இப்ப சலாம் போடுறதுலாம் ரோசி மம்மிக்கு தான் சலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் வந்து அனோட்டேஷன்ல வந்தது. அவங்க சொன்னது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வரி பாருங்க, இந்த உலகத்தில் எவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அது அதை விட மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்க பாருங்க, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேயும் பராபரமேனாரே தாய்மானவர். உலக பிரபஞ்சமே மகிழ்ச்சியாக இருக்க வேணும். யூனிவர்சல் பிளிஸ் என்ன அழகா சொன்னாங்க. அதை விட அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியம், எனக்கு கண் இல்லை என்றாலும் எனக்கென்று ஒரு கண்ணீர் உண்டு அல்லவா. அதெல்லாம் இலக்கியம்மா. சும்மா எப்படிமா இவ்வளவு அருமையா போகிற போக்கில் கவிதை மாதிரி. கண் இல்லை என்றாலும் கண்ணீர் இருக்கிறதே, உண்மைதானே. அப்படியே திருக்குறளுக்கு போங்க, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னார் பாருங்க. அன்பை அடைச்சு வைக்க முடியாது. உங்களுக்குள்ள அன்பு இருக்குங்கிறத உங்க கண்ணுல வழியிற கண்ணீர் காட்டி கொடுத்துரும்னு எழுதினாரே. அதெல்லாம் அருமையா சொல்லி மகாகவி பாரதி அந்த ஒரு வரி அப்படியே அந்த விவாதத்துக்கு தீர்ப்பு மாதிரி இருக்கு. அன்பு செய்வதுதான் தவம். தீர்ப்பு என்ன? மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் தானே. பாரதி வரி என்ன? அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அவ்வளவுதான். அப்ப அன்புடையவர்கள் இன்பமாக வாழ்வார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அவ்வளவுதான். ஏறத்தாழ விவாதம் முடிவுற்ற நிலைக்கு வந்து விட்டது. ஆனா இந்த பக்கம் ஒரு அம்மா கண்டமேனிக்கு குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு கூட லாயர்ஸ் இவ்வளவு புத்தகங்கள் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அவ்வளவு புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து தாள்களில் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க எதை ஊற்றுக்கண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க கவிதா ஜவஹர். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றோர் நிகழ்விலே நடம் புரியும் தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 10 கோடி தமிழர்களின் இதயங்களில் தமிழ் என்னும் தங்கச் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எதிரணியில் இருந்தாலும் எனக்கு எப்போதும் எதிரியாய் இல்லாத என் அன்பு சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற CKK அறக்கட்டளையின் 36வது ஆண்டு இலக்கிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என் நெஞ்சத்திற்கு இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து அக்கா வந்தாங்க, ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான அந்த கதை ஒரு சிக்கலான பிரச்சனை. அவங்களுடைய அன்பிற்குரிய மகனை அவங்க சை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாதுல்ல, சொல்லக்கூடாது, ஆனா சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க நினைச்சிருந்தா பதிலுக்கு சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையை அவங்க எப்படி தீர்த்தாங்க பாத்தீங்களா? ஒரு சிக்கலை எப்படி சுமூகமாக முடித்து வைப்பது என்பதுதான் ஒரு மனிதனுடைய அறிவு. நடுவர் அவர்களே, இதே இடத்துல அங்க ஒரு நாய் உட்கார்ந்து இருக்குன்னு வைங்க, அது தன் குட்டி நாயோட பஸ்ல வருதுன்னு வைங்க, ஒரு குண்டு நாய் அந்த குட்டி நாயை பார்த்து செய்யின்னு சொல்லிருச்சுன்னு வைங்க. செய்யின்னு சொல்லாது, there you are, அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி செய்யுங்க? நாய் செய்யினா அது மனுஷன் அர்த்தம். நாய் வவ்வுன்னு சொல்லிடுது. உடனே இந்த அம்மா நாய் என்ன சொல்லும்? அம்மா நாய் என்ன சொல்லும் பதிலுக்கு? அந்த இடத்துல இந்த டெக்னிக்லாம் நான் ஏன் கத்து வச்சிருக்கேன்னா, ஒரு பென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மிமிக்ரி பண்ணி பொழைச்சுக்கலாம்னு தான். அப்போ நடுவர் அவர்களே, இப்போ ஒரு இடத்திலே ஒரு விலங்கு இருப்பதற்கும் மனிதன் இருப்பதற்குமான வித்தியாசத்தை அங்க எடுத்து காட்டுவதே மனிதனுடைய அறிவு. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், மனிதனுக்கு அழகு எது தெரியுமா? மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு என்று இந்த மண்ணில் பிறந்த பெரியார் சொன்னார். ஐயா, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஒரு கிழக்காசிய கம்பெனியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு நம்முடைய தென் மாவட்டத்தில் தென் இந்தியாவிலே தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். சவுத் இந்தியன் நேஷனல் ஹெட் அப்படின்ற போஸ்டிங் அது. அதுல பலவிதமான இன்டர்வியூ, அந்த தேர்வு இந்த தேர்வு எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் இன்டர்வியூல 5 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. 5 பேரும் ஒரே வயது, ஒரே அறிவு, ஒரே விதமான படிப்பு, எல்லாமே இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேம். இப்போ இவங்க 5 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அப்ப ஏதாவது பல சிக்கல்களை கொண்ட ஒரு கேள்வியை உருவாக்கணும். ஏன்னா மனிதனுடைய அறிவு ஒரு நேரத்துல ஒண்ணுதான் யோசிக்கும். ஆனா பலவிதமான பிரச்சனைகளுக்கு எவனுடைய அறிவு தீர்வு சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பான தலைமையாக இருக்க முடியும் என்று அவங்க முடிவு செஞ்சாங்க. முடிவு செஞ்சு அந்த 5 பேர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. இப்ப அந்த இன்டர்வியூக்கு வந்த இளைஞனா நான் உங்களை நினைச்சுக்கிட்டு, அந்த அழகான கம்பீரமான ஹேண்ட்ஸமான இளைஞனா உங்களை நினைச்சுக்கிட்டு நான் அந்த கேள்வி, ஸ்மார்ட்டான அந்த அட்ஜெக்டிவ் சொல்லுங்க, அழகான, தேங்க்யூ, ஹேண்ட்ஸமான இளைஞன், ஹேண்ட்ஸமான ஸ்மார்ட்டான அந்த இளைஞன் உங்கள்கிட்ட கேக்குறோம் அந்த கேள்வி. ஆமா, இன்டர்வியூல உங்ககிட்ட கேக்குறாரு அந்த அதிகாரி, கேக்குறாரு. இப்போ 2 பேர் போகக்கூடிய ஒரு கார், அதுல நீங்க ஓட்டிட்டு வர்றீங்க, சொகுசு கார், 2 பேர் மட்டும் தான் அந்த கார்ல போக முடியும். நீங்க ஓட்டிட்டு வர்றீங்க, உங்க பக்கத்துல ஒரு சீட் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு அதிநவீன கார் அது, ஏறத்தால நானோ கார் மாதிரி, நானோ காரை விட இன்னும் சின்ன நா கார், அதுல வந்துட்டு இருக்கீங்க, நானோ கார். சரி, வர்றீங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி இருக்கும், நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப், அதுல 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 70 வயது பெரியவர் நிக்கிறார், கிட்டு 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 நடுங்கிக்கிட்டு நிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கல அப்படின்னா அவர் இறந்து போறதுக்கான அபாயம் கூட உண்டு. அப்படி நடுங்கிக்கிட்டு நிக்கிறார் குளிர்ல. அவருக்கு பக்கத்துல உங்களுடைய உயிர் நண்பன், உங்களுடைய நண்பன், நீங்க கேட்ட உயிரை கூட, நண்பன் கேட்ட உயிரை கூட வாங்கிக்கன்னு சொல்லுவேன்னு சொல்ற ஒரு அற்புதமான உங்களுடைய நண்பன் நின்னுட்டு இருக்கிறார். அதுக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு பெண். சரி, ரொம்ப நாளா நீங்க அவங்கள பார்க்கணும், தனிமையில பேசணும், உங்கள் காதலை சொல்லணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற தமன்னா மாதிரியான ஒரு அழகான பெண். சமந்தான்னு வச்சுக்கோ, தமன்னா கூட ஓல்டு ஃபேஷன். ஆமா, தமன்னா அவுட் ஆஃப் டேட். சமந்தா மாதிரி ஒரு அழகான பெண்ணு நின்னுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ, நீங்க அந்த இளைஞன் கார்ல போறீங்க, உங்க கார்ல ஒருத்தரை தான் நீங்க ஏத்திக்க முடியும். சரி, இப்ப 3 பேர் இருக்கிறாங்க, நீங்க யார உங்க கார்ல உட்கார வைப்பீங்க? இதான் உங்க முன்னாடி இருக்கிற 3 முப்பெரும் பிரச்சனைகள். இதுக்கு எப்படி தீர்வு நீங்க கொடுப்பீங்க? எனக்கு கேள்வி உங்களுக்கு அந்த இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்கப்படும். இப்ப இந்த இன்டர்வியூல இந்த கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லிட்டா, நீங்க நேஷனல் ஹெட், கார்ப்பரேட் ஹெட், கார்ப்பரேட் செக்டர்ல எனக்கு நேஷனல் ஹெட்டா கொடுப்பாங்க. அந்த பெரியவருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தெரியாததுனால தான் ப்ரொஃபஸரா போனேன்.
இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களை மாதிரி நானும் கார்ப்பரேட் செக்டர்ல வேலை பார்த்துருப்பேன். அதனால நீங்களே பதில் சொல்லிடுங்க. அந்த பொறுப்பை அடைஞ்ச இளைஞன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நிறைய பேர் சொன்னாங்க, அந்த வயதானவருக்கு தான் நான் வந்து லிஃப்ட். மொபைலா அது பாடுது. வந்துருச்சு. ஹலோ. சில பேர் இது மியூசிக். சரியாச்சா? மனிதனுடைய அறிவு தடைப்பட்டுச்சுன்னா ஒரு விழாவே எவ்வளவு ஸ்டாப் ஆகுது பாருங்க. பாத்தீங்களா? அதுதான் அறிவு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி. அறிவு தான் சாரம். ஆமா, அதனால அடுத்து அவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அவங்க அன்பா பேசிட்டு போட்டு. இல்ல அன்பு பேசுறவங்களுக்கு மைக்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றது அறிவா? அறிவை உணர்த்துவதற்கு இந்த மாதிரி சில கடினமான விஷயங்களை செய்துதான் தீர வேண்டியது. அறிவை பரப்புவதற்கு சாதனங்கள் வேணும்னு சொல்லுங்க. அதுக்காக அன்பு பேசுறவங்களுக்கு மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி அறிவு வசப்படும்? புரிய வைக்கணும் இல்லையா? நீங்க அந்த கார்ப்பரேட் ஹெட் ஆவறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஒருத்தர் சொன்னாரு, வயதான பெரியவரை தான் நான் ஏத்திட்டு போவேன், அதுதான் மனித நேயம்னார். இன்னொருத்தர் சொன்னாரு, யார் வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நண்பன் எனக்கு முக்கியம், அவனை தான் நான் கூட்டு போவேன்னார். சிலர் இன்னொருத்தர் சொன்னாரு, என்னுடைய லட்சியம் வந்து அந்த பெண்ணு தான், இவங்களை என்னைக்குனாலும் பாத்துக்கலாம், அதனால அந்த பெண்ணை தான் நான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னார். ஆனா ஒரே ஒரு இளைஞன் சொன்னாரு, நான் நேர கார் எடுத்துட்டு போவேன், அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல வந்தோடனே காரை விட்டு இறங்குவேன், நேரம் என் நண்பனை போய் கட்டி பிடிச்சிட்டு, டே என்னடா என்னுடைய உயிர் நண்பன் நீ, இந்த மழையில நீ நனையலாமா, கார் எடுத்துட்டு போ, நீ கார்ல போய் உட்காரு, பாவம் அந்த பெரியவர் ரொம்ப நனைஞ்சிட்டு இருக்கிறாரு, அவர் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கஷ்டமாயிரும், அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துரு, நான் இந்த இடத்துல இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 1 hour கழிச்சு நீ வா. அவன் நண்பன் சொல்லுவான், பஸ் ஸ்டாப்ல நான் நிக்கிறதே அதுக்கு தான், இதுல நீ என்னைய கடத்த பாக்குறியாக்கு, போடா அப்படின்ட்டுவா. எவ்வளவு இவளுடைய அன்பு மழையில் நனைவதற்கு தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அவன் போயிட்டானா போயிட்டான். அப்போ அதாவது ஒரு நேரத்துல பல பிரச்சனைகள் சுற்றி நிற்கும் போது அதை எப்படி நாம சமாளிக்கிறோம் என்கின்ற அறிவுதான் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நம்மால் முன்னேறுவதற்கு துணையாக இருக்க முடியும். அவங்க நல்லா சொன்னாங்க, ஊற்றுக்கண் வந்து தூர்ந்து விடக்கூடாதுன்னு நீங்களும் சேர்ந்து சொன்னீங்க. இந்த ஊற்றுக்கண் ஒருவேளை தூர்ந்து விடுகிறதுன்னு வச்சுக்கோங்க, அடைச்சிருது, அப்ப என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி என்கின்ற ஊற்றுக்கண் மண் அடைச்சோ இல்ல கல் அடைச்சோ இல்ல தனிமங்கள் அடைச்சோ அடைந்து விட்டது என்றால் அதை சரி பண்ணுவதற்கு போர்வெல் அல்லது மோட்டார் என்கின்ற ஒன்றை செலுத்தி அதை சரி செய்கிறோம் இல்லையா, அதுதான் அறிவு. நடுவர் அவர்களே, அன்பு கண்ணீர் வடிக்கும் இல்லை என்று சொல்லவில்லை. சுனாமி வந்த போது அன்பு அழுதது, மக்கள் பட்டினியால் கொத்து கொத்தாய் செத்த போது அன்பு அழுதது, பூகம்பத்தில் மக்கள் நசுங்கி செத்த போது அன்பு அழுதது. ஆனால் இனி ஒரு முறை இந்த துன்பம் மாநிலர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அறிவியல் கண்டுபிடிப்பை உயர்த்தியது அறிவு. அன்பு கண்ணீர் வடிக்கும், அறிவுதான் கண்ணீர் துடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நடுவர், அன்பை போதித்த புத்தன் கூட, அதனால்தான் அன்பை போதித்த புத்தன் கூட போதி மரத்தின் அடியில் அறிவை ஞானமாக பெற்றான் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது என்று சொல்லி, வாய்ப்பு கிடைத்தால் மறுபடி வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம பேசுறாங்க. ரொம்ப அருமையா அந்த 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 கார்ப்பரேட் செக்டர் கொஸ்டின் இருக்க, அது சூப்பர் கொஸ்டின். அதுக்கு அதுல ரொம்ப அவலம் என்னன்னா, ஏன்ட்ட பதில் கேட்டது தான் ரொம்ப. இப்போ இப்போ கல்வியிலலாம் இப்படிலாம் ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கிடையாது. இப்போல்லாம் என்ன டைப், நம்மளாம் ஐயா அப்துல் காதர் ஐயா நம்மளாம் 5 பக்கம் அளவில் ஒரு கட்டுரை வரைக, அப்படி 3 கட்டுரை எழுதணும்பாங்க. இப்போல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். கஷ்டமான எந்த கேள்விக்கும் நம்ம பயல்களுக்கு பதில் தெரியாது, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் நம்ம பயல்களுக்கு திராணி கிடையாது. நம்ம பயல்வன்னு சொல்றது அன்பின் காரணமாக. மாணவர்களே, அவங்கள்ட்ட அப்படி சொல்றது இல்லை, செல்லங்களையுமே. இப்பெல்லாம் அப்ஜெக்ட், ஹூ பில்ட் தாஜ்மஹல்? ஆப்ஷன் ஏ ஷாருக் கான், ஆப்ஷன் பி ஷாஜகான், ஆப்ஷன் சி சல்மான் கான். அவனை நம்ம போய் பார்க்குறான், சல்மான் கான் ரூல்ட் அவுட். அவன் கலமான சுட்டவன். கலைமானை சுட்டவன் எப்படி ஒரு கலை பொக்கிஷத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துருப்பான்? நோ.
இந்த ஷாஜகான் யாருன்னே தெரியல. 3 பேர்ல 2 பேர் தெரியுது. அப்ப சல்மான் கான் ரூல்ட் அவுட், ஷாஜகான் யாருன்னே தெரியல. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷாருக் கான். வாத்தியார் அங்க ஒரு டிக்கு போட்டு 1 மார்க் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் ஷாருக் கான் ரசிகர். ஷாருக் கான்னா அவருக்கு அப்படி பிடிக்குமா. அதுல என்னமா ஒரு கேள்வி, கல்வி என்பதே எதற்காக தெரியுமா அருமை பெரியோர்களே? அறிவை திறந்து, அறிவு கண்ணை திறந்து வைப்பதற்காகத்தான். இன்னைக்கு சிலபஸ் தான் பெருத்து இருக்கு. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த கிராமங்கள்ல எல்லாம் அந்த நீங்க தானே சொன்னீங்க, ஒரு போர் பம்பு போட்டு தூந்து போச்சுன்னா திறந்து விடுறதுன்னு. போர் வெல்லுன்னு இருக்கும் தெரியுமாயா? நம்ம அடி பம்பும்போம் கிராமங்களில், இப்படி அடிப்பாங்க டக்கு டக்கு. நான்லாம் அடிச்சிருக்கேன் வாளி வழியா சிவகாசியில். ஏன்னா அவ்வளவு தண்ணி செழிப்பு. நான் வேலை பார்த்த சிவகாசியில் பைப்பை திறந்தீங்கன்னா 30 நாள்ல 29 நாள் காத்து தான் வரும். ஒரு நாள் தான் தண்ணி வரும். பம்ப் அடிப்போம், டக்கு 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 டக்குன்னு அடிப்போம். அது சில நேரம் ஏர் வாங்கிக்கிடும். ஏர் வாங்கிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு சொம்பு தண்ணி அது உள்ள ஊற்றுவோம். ஒரு சொம்பு தண்ணி அந்த ஹோல் வழியா உள்ள ஊத்திட்டு அடிச்சோம்னா அந்த ஏர் ரிலீஸ் ஆகி நமக்கு தண்ணீர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு செம்பு தண்ணியை ஊத்திட்டோம்னா 5 பக்கெட் தண்ணி கிடைக்கும். அறிவு விருத்தி செய்கிற கல்வி எப்படி இருக்கணும்னா, சிலபஸ் அந்த ஒரு செம்பு தண்ணியா இருக்கணும். கிடைக்கிற அறிவு 5 பக்கெட் தண்ணியா இருக்கணும். இன்னைக்கு சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, 5 பக்கெட் தண்ணி ஊத்துறாங்க, ஒரு சொம்பு தண்ணி தான் வருது. அது நம்ம பசங்க ஒரு சொம்பை வச்சு என்ன செய்யணும் ஊத்திட்டு போயிடுறோம். சிலபஸ் ஹெவியா இருக்குது, ஆனா கிடைக்கிற அறிவு. அதை தான் அந்த அம்மா ரொம்ப அருமையா அந்த கார்பரேட் செக்டர் அது இதுன்னு வச்சு, ஆனா அவங்க நிறைவா சொன்ன அந்த வாக்கியம் பாருங்க. இவங்களும் சொன்னது நல்லா இருந்தது. இவங்க சொன்னதை வச்சே அவங்க விவாதம் பண்ணாங்க பாருங்க, ரொம்ப அருமை. அன்பு கண்ணீர் வடிக்கும், ஆனால் அறிவுதான் கண்ணீரை துடைக்கும். நாங்க பாருங்க, கண்ணீர் வடிக்கிறவனுடைய கண்ணீரை துடைப்பதுதானே மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண்ணு அருமையா பேசியிருக்காங்க. இப்ப 2வது சுற்றாக அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் கவிதா ஜவஹர் அவர்களுடைய விவாதங்களுக்கு பதிலும் நிறைவுரையும் ஆற்றுகிறார். நடுவர் பெருமகனார் உள்ளிட்ட அவை பெரியோர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். அன்பு சகோதரி நிறைய விஷயங்களை இங்க பதிவு பண்ணாங்க. அதுல ஒரு பெரிய இன்டர்வியூ கதைய சொன்னாங்க. உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்டாங்க, நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு, நீங்களும் ஏமாந்துட்டீங்க. அதான் பதில் சொல்லலையே. பதில் சொல்லி இருந்தா தான் ஏமாந்ததா அர்த்தம். நான் பதில் சொல்லலையே. அன்பு ஆழத்துல இருந்ததுன்னா ஏமாற மாட்டோம். அப்புறம் சொன்னாங்க, தண்ணி ஊற்றுக்கண் அடைபட்டு போச்சுன்னா போர்வெல் போட வேண்டியதானே. எங்க போர்வெல் போடுறது, ஊற்றுக்கண்ணில் அடப்படுத்து விடுறதெல்லாம் ஒருவேளை அறிவா இருக்கலாம். மரங்களை வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது, மழை நீரை சேமிக்கணுங்கிறது அன்புங்க. இதை செய்துட்டா அந்த வேலை போர்வெல் ஆளாளமா போய் பூமியை தொலைச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேல இருந்து மழை கொட்டும், அதுதான் அன்பு. மரத்தை வெட்டக்கூடாது. ஆமா, அதுதான் அன்பு. பூமிய அது பொறுத்துக்கிட்டே இருக்குன்றக்கா தோண்டிக்கிட்டே போறது உங்க அறிவா இருக்கும். ஆனா இயற்கையை பாதுகாக்கிறோன்ற அன்பு இருந்துட்டா யாரையும் கஷ்டப்படுத்தாம மழை மேலறிஞ்சு பொழிஞ்சிருமேங்க. அறிவு சில நேரங்களிலே ஏமாற்றும். ஓ, சில நேரங்களில் தானா? ஏமாறுவதை பொறுத்து பல நேரங்களில் ஏமாற்றும். சரி, அறிவு நிறைய விஷயங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும். அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின்னோய் தன்னோய் போல் போற்றா கடைனார் பாருங்க வள்ளுவர். எவ்வளோ அறிவு இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் உயிரையும் உன் உயிர் மாதிரி நினைச்சுக்கோன்னு. இதைத்தானே எல்லா மதங்களும் எடுத்து வைக்கிறது. எல்லா சமயங்களும் முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய கருத்து இதுதானே. அன்பே சிவம் என்று இந்துத்துவம் சொல்லுகிறது. உன்னுடைய ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டு என்று விவிலியம் சொல்லுகிறது.
திருக்குரான் இன்னும் ஒரு மடி இயேசுநாதருக்கும் மேலே போய் நபிகள் நாயகம் பேசுகிறார். உன்னுடைய ஒரு கன்னத்தில் அடுத்தவனுக்கு மறுகணத்தை கூட காட்ட வேண்டாம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு இல்லையா? உன் கண்ணை வலிக்கிற மாதிரி அந்த அடிச்சவனுக்கு கை வலிச்சிருக்காதா? இன்னொரு கண்ணத்தையும் சேர்த்து காட்டினா திருப்பி அடிச்சேன்னா அவன் கையும் தானடா செவந்து போகும். வேறு ஏதாவது வழியிலே அவனுடைய கோபத்தை குறைப்பதற்கு ஏதாவது முயற்சி எடு என்று பேசுகிறார் என்று சொன்னால், அடிப்படை சமயங்களுக்கு கூட ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது அன்பு தானங்க இருக்குது. அதனாலதான் சொன்னா கவிஞன், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். ஒண்ணுமே தெரியாதவன் தப்பு பண்ணா கூட மன்னிப்பு இருக்குதான். ஆனா எல்லா விவரம் தெரிஞ்ச அறிவாளி தவறு பண்ணாதான் மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான் உண்டு. அறிவு வேண்டும். அறிவு இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அறிவு வெளிச்சம் தரும். அறிவு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய தெளிவை கொடுக்கும். ஆனால் தேடக்கூடிய பொருள் அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் கையிலே இருக்கக்கூடிய விளக்கு இருட்டை அகற்றும், அது உண்மை. சகோதரி கவிதா அவர்கள் சொன்னது உண்மைதான். என் கையிலே இருக்கக்கூடிய விளக்கு, அறிவு என்னும் விளக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடியவற்றை தெளிவாக எனக்கு காட்டும். ஆனால் நான் கையிலே இருந்த ஒரு விலை உயர்ந்த மாணிக்கத்தை தொலைத்து விட்டேன். அறிவு விளக்கு தான் உதவி செய்கிறது. ஆனால் நான் விளக்கின் உதவியோடு தேடி கையிலே எடுக்க வேண்டிய செம்பொருள், உயர்பொருள், மாணிக்கம் என்ற அன்பு, இதுதான் அடிப்படை. அங்கிருந்து வந்து சகோதரி நிறைய சொன்னாங்க. பெரியாரை பற்றி பேசுகின்ற பொழுது அவருக்கு ஒரு அருமையான அடைமொழி இருக்கே, அதையும் சொல்ல, பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லுவார்கள். நான் ஆரம்பத்துல அதான் சொன்னேன், 6வது அறிவுடையவர் இருக்கிறதுனாலதான் மனிதனை உயர்தனை என்று பேசினார்கள். 6வது அறிவே அன்புதான். பெரியாருக்குள்ளே இருந்த நிறைய அன்புதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஏமாத்தாதீங்க என்று சொல்லப்பட்டது. என்னுடைய மானமும் என்னுடைய அறிவும் எனக்கு அழகுன்னு அவர் நிப்பாட்டலையே. எனக்கு கிடைத்த அழகு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கிளம்பினார் பாத்தீங்களா? இதுதாங்க அதிதீதமான அன்பு, அபரிமிதமான அன்பு. பகுத்தறிவு பகலவன் என்று பேசுவதற்கு காரணம் அவரிடத்திலே இருந்த அன்பு. தங்கச்சி சொன்னாங்க, அன்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அன்பு அழுதுகிட்டே இருக்கும், கண்ணீர் வடிக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அதை துடைக்கணும்னா அறிவு வேணும்னு சொல்லி சொன்னீங்க. அறிவு வேணாங்க. அழகா சங்க பாடல்ல பரணர் பேகனை பற்றி பேசும்போது, இவனுக்கு கொடைமடம் உண்டு ஆனா படைமடம் கிடையாதுன்னாரு. மயில் நிக்குது, அது மழை மேகம் கூடி இருக்குது, தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. மயில் வந்து மேகக்கூட்டத்தை பார்த்தவுடன் தோகைகளை விரித்து மகிழ்ச்சியிலே ஆடுகிறது என்பதை அறியாமல் ஐயோ குளிரில் நடுங்குகிறதோ என்று போர்வையை போர்த்தினான். இவனை நீங்கள் முட்டாள் என்று சொல்லுவீர்களா? எப்படி சொல்ல முடியும்? ஐயோ, எந்த உயிரா இருந்தாலும் குளிர் போலுக்கேன்னு நினைச்ச மாத்திரத்துல உதவி செய்ய கை நீட்டியதனால்தான் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பேகன் வாழ்கிறார். கொடைமடம் உண்டு ஆனால் இவனுக்கு படைமடம் இல்லைங்கிறாரு. படைமடம்னா என்ன? அடி நம்ம விட சாதாரணமானவனை, எளியவனை அடிக்க கூடாது. ஏற்கனவே அடி வாங்கினவனை அடிக்காத, வேண்டான்னு பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கவனை அடிக்காத, உன்னை விட பெரியவனை அடிக்காத, உன்னை விட இளையவனை துன்புறுத்தாத என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடாது. கொடையிலே அறிவிலே முடம் இருக்கக்கூடாது, பிரச்சனை ஆயிரும். அன்பிலே முடம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அறிவே இல்லாத அன்பு பிரச்சனை இல்லாம அது பேசாம இருக்கும் இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அங்க வந்து சகோதரி சொன்னாங்க, இந்த குழந்தைங்க எப்படிலாம் நல்லா படிக்கிறாங்கன்னு. நானும் ஒவ்வொரு தடவையும் நினைப்பேங்க, இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொலைக்காட்சியிலே வானொலியில் நம்ம செய்தித்தாளில் கேட்கும் போது, இந்த முதல் மதிப்பெண்கள் எடுத்த எல்லா குழந்தைகளும் சொல்லக்கூடிய அந்த பேட்டியில சொல்லக்கூடிய விஷயம் ஐயா இது. நீ என்ன பண்ண போறப்பா, உன்னுடைய அடுத்த ஆசை? நான் வந்து மருத்துவர் ஆவேன், டாக்டர் படிப்பேன், படிச்சுட்டு இந்த நாட்டுக்காக சேவை செய்வேன், போய் வந்து எந்த கிராமங்கள்ல வந்து மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சேவை செய்வேன்னு பேட்டியோட முடிஞ்சு போயிருந்தேங்க. உங்க அறிவு என்னைக்காவது முதல் மார்க் எடுத்த குழந்தை, எந்தையாவது MBBS படிச்சுட்டு வெளியே வர்ற குழந்தைங்க கிராமத்துல போய் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் டவுனுக்கு வரடான்னு கேட்டா ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணுதுங்க உங்க அறிவு. மறியல் பண்ணுதுங்க உங்க அறிவு. அறிவு எப்போது பயன்படுகிறதோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும். நல்ல நாய் மாதிரி அருமையா குரல் எல்லாம் கொடுத்து நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போன செய்தியை சொன்னா குண்டு நாயி அம்மா நாயி. அறிவுங்க அறிவு. அன்பு அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாது. அதனால
சரிம்மா சரிம்மா. அதனாலதான் நான் ஒண்ணு அன்பு நினைக்கிறேன், அந்த நாய் அன்பு சகலத்தையும் தாங்கும். நாய்ங்கிற வார்த்தையை மாணிக்கவாசகர் அடிக்கடி உபயோகப்படுத்துறார். அதனால நாய்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல, அழகா ஒரு புதுக்கவிஞன் கூட பதிவு பண்ணாங்க, இன்னைக்கு மனித மனம் எப்படி போயிருச்சு, அறிவை நோக்கி ஓடுகிறதுனாலதான் அன்பின் வறட்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வாசலில் நாய்கள் வாலாட்டின உள்ளே குறைக்கும் சத்தம்னு எழுதினான். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் இன்னைக்கு வந்து போனதுக்கு காரணம் என்ன? நிறைய அறிவு, நிறைய படிச்சிட்டோம், தாய்நாட்டு குடும்பத்தை விட்டு தாய்நாட்டை விட்டு வெளியில போயிட்டோம், மூளை வழிந்தோடல் என்று அறிஞர்கள் வல்லுநர்கள் பேசுகிறார்கள், பிரைன் ட்ரெயின் என்று. எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்புறானே முதியோர் இல்லத்துக்கும் அனாதை இல்லத்துக்கும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இன்னைக்கு இந்த தேசத்திலே பெருவாரியாக பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, விட்டு கொடுக்க மனசு இல்லைங்க யாருக்குமே. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அந்த காலத்துல பாட்டி சொல்லுவா, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு அதை செய்யறது இல்லைங்கய்யா. நான் திருவில்லிபுத்தூர்ல இருந்து வாரேன். ஆண்டாள் நாச்சியார் பிறந்த புண்ணிய பூமி. தன் மேனி வாசனையால் சீனிவாசனை மயக்கியவள், சூடி கொடுத்த சுடற்கொடியால் அரங்கனை தவிர யாரையும் கணவனா பார்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த நகரத்திலே, அந்த பாரம்பரியம் மிக்க அந்த பூமியிலே குடும்ப நல கோர்ட்டுகள் இருக்கிறது. அதிலே ஒரு புள்ளி விவரம் இப்படி வெளியிட்டிருக்கிறார்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை 365 விவாகரத்து வழக்குகள் பதிவாகிறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை இதற்கு தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. 365 விவாகரத்து வழக்குகளே 300 பேருக்கு விவாகரத்து கிடைத்து விடுகிறது என்று. பரஸ்பரம் புரிதலும் அன்பும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இந்த அவலம் இந்த தேசத்துக்கு வருமா? தேசத்துக்கு வருமா? அப்பா யாருன்னு தெரியும், அம்மா யாருன்னு தெரியும், கையில நிறைய காசும் இருக்கிறது, வாழ்வதற்கு வழியும் தருகிறது. ஆனா அனாதை இல்லத்துக்கும் போக முடியாம, முதியோர் இல்லத்துக்கும் போக முடியாம, தாய் தகப்பனோடு சேர்ந்து வாழ முடியாமல் ஒரு கூட்டம் இந்த தேசத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையின் மனதிலே அன்பு போதிக்க ஆள் இல்லாததனால் வக்ரம் மட்டுமே பெருக போகிறது. அன்பினுடைய வறட்சியை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் அது அன்பாக மட்டும்தான் இருக்க வேண்டும், அன்பாக மட்டும்தான் இருக்க முடியும். கண்ணப்பன், தெரசா போன்ற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இதற்கு உதாரணம் என்று சொல்லி, மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் அறிவையும் தாண்டி நம்மளுடைய எல்லா திறமைகளையும் தாண்டி சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய தன்மையிலேதான் இருக்கிறது. விட்டுக் கொடுங்கள், விருப்பம் நிறைவேறும். விட்டுக் கொடுங்கள், விருப்பம் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், மனசு நிறையும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சபாஷ். விட்டு கொடுங்கள், விருப்பம் நிறைவேறும். மன்னித்து விடுங்கள், மனசு நிறையும். நாங்க பாருங்க, அருமையான பேச்சு, நல்லா பேசிக்கிறாங்க. அந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் சொன்னாங்க. நான் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வர்ற போது பாராட்டு தெரிவிச்சிடறேன். நம்ம இந்து கல்வி, நம்ம பாலுசாமி தான் சொன்னார், இந்து கல்வி நிலையங்களில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 இடங்களை இந்து கல்வி நிலையங்கள் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துலையே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ணிடுறோம், தேர்வில் ரொம்ப டாப் ரேங்க் வாங்கி இப்போ 500 மார்க்குக்கு 485 வாங்கினவங்க, 495 வாங்கினவங்களெல்லாம் பேட்டி காண்றோம், பத்திரிகையில் போடுறோம், பாராட்டுறோம், வீட்டுக்கு போகிறோம், முதலமைச்சர் அம்மா கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம மறைமுகமாக 400 410 அல்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களெல்லாம் அவமதிக்கிறோம் இல்லையா? அவனும் பாஸ் ஆயிருக்கான்ல. நீங்க அவனுக்கு பொக்கே கொடுத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ரோஜா பூ கொடுங்க.